கலேதா ஜியாவும் திரும்பி வந்த ஷேக் ஹசீனாவும் சேர்ந்து அந்த எர்ஷாதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. ஓகே, இவங்க 2 பேருக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொம்பளை சண்டை ஆரம்பிச்சு போச்சு. அதை ஏன் கேட்குறீங்க? இதெல்லாம் சொன்னால் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 15ங்கிறது இந்தியாவில் சுதந்திர தினம். அன்னைக்கு தான் முஜிபுர் ரஹ்மான் இறந்த தினம். ஓகே, அன்னைக்கு தான் கலேதா ஜியாவோட பிறந்த தினம். ஸோ இந்த பக்கம் இந்த அம்மா வந்து கண்டலன்ஸில் இருக்கும்போது இந்த பக்கம் இந்த அம்மா ரொம்ப பிரம்மாண்டமாக பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள லேடிஸ்க்கும் சண்டை. இந்த லேடிஸும் சண்டையில் பங்களாதேஷ் மாற்றி மாற்றி இவங்க கட்சி அவங்க கட்சி அவங்க கட்சி இவங்க கட்சி இவங்க 2 பேருக்கு நடுவுலையே தத்தளிக்குது. இந்த நேரத்தில் ஆயிப்போச்சு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஷேக் ஹசீனா திருப்பி இருக்கிறாங்க. ஒன்று அவங்க வருவாங்க, இல்லை இவங்க வருவாங்க, இப்படி தான் வரும்.